ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐக்கானும் சேனல் ஆர்ட்டும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி க்ரியேட் பண்ண சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் கேட்கும், மேலே அதை ஆல் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சேனலில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் புரியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சிம்பிள் வருது பார்த்தீங்களா, ஈக்கு அப்புறம் மேலே ஏரோ மார்க்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பென்சில் மாடலில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள் நீங்கள் மவுஸ் எடுத்து போனீங்கனாலே போதும், அந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எடிட் சேனல் ஐக்கான் இருக்கும், அதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜில் போகும். போனதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஐக்கானை அதுக்கு நேராக போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்னால் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மவுஸில் லெஃப்ட் சைடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு நம்ம கரெக்டாக சைஸை கொண்டு வரணும். இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ரவுண்ட் மார்க்கில் கரெக்டாக உட்காரும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். டன் கொடுத்துருக்கேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரவுண்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு அந்த சேனல் ஐக்கான் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பேஜுக்கு போங்க. போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்கள் சேனலோட ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்கள் சேனல் நீங்கள் ஐக்கான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது ஆட் சேனல் ஆர்ட்டை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதையும் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதே மாதிரி பென்சில் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் லிங்க்னு இருக்கும், எடிட் சேனல் ஆர்ட்னு இருக்கும். இப்போ நம்ம எடிட் சேனல் ஆர்ட்னு கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஃபோட்டோஸ்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யுவர் ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோவை இப்போ நம்ம பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோ நான் அப்லோட் தான் பண்ண போகிறேன். அதனால் செலக்ட் யுவர் கம்ப்யூட்டர் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன் அந்த ஐக்கானை. இப்போ நான் சிம்பிளாக தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொடுத்துருக்க ரெக்கமெண்டட் சைஸ் கொடுத்துருக்காங்க கீழே, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கீழே இங்கே சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற டைப் பண்ணணும். நான் கொடுத்துருக்க இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வீடியோவை பாருங்கள். அதில் எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு டெக்ஸ்டாப்பில் எல்லாமே நம்ம சேனல் ஆர்ட்டுக்கு எல்லாமே அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எல்லாமே செட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டெக்ஸ்டாப்பில் கரெக்டாக சென்டர் பேஜில் கரெக்டாக நம்ம சேனல் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் டிவிலையும் கரெக்டாக சென்டர் பேஜ் இருக்குது. ஆனால் மொபைலில் மட்டும் ஒரு சைடு மறையுது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் க்ரப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர் மட்டும் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், தூக்குங்க. மேலே அப்லோட் போனதுக்கப்புறம் இப்போ இதையும் அப்படி லைட்டாக டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிறத லைட்டாக அப் பண்ணுங்கள். அப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சென்டர் பேஜில் நம்ம கரெக்டாக இங்கே சென்டரில் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி சென்டரில் இருக்கும். இப்போ அதில் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டிவைஸ் ப்ரிவ்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மொபைல்லையும் டிவிலையும் டெக்ஸ்டாப்லையும் எல்லாமே மூணுமே கரெக்டாக சென்டர் பேஜில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தெரியும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கீழே செலக்ட்னு இருக்கும், செலக்டை கிளிக் பண்ணுங்கள்.
செலக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பாருங்கள் சென்டர் பேஜில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது கரெக்டாக சென்டர் பேஜில் இருக்குது. இதை நீங்கள் மொபைல்லேயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போகிறோம் கரெக்டாக உங்களுக்கு சென்டர் பேஜில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.